ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் குறிகம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி, இட்லி, தோசை, நான், ரொட்டி, ஊத்தப்பம், பூரி, பொங்கல், மெதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க. இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனி டிஃபன் ஐட்டம் செஞ்சாலே இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 4 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், 2 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் வெங்காயம், பூண்டு, மிளகாவெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக கலர் மாறக்கூடாதுங்க, ஒரு 80% வதங்கினா போதும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி பக்குவத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை, இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு வதக்கிக்கலாம். இப்போ 30 செகண்டுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு முழுமையாக ஆறணுங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். இப்போ சட்னியோட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன். தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் கம்மியாக சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஒரு சட்னி நம்ம செய்து வச்சுக்கிட்டோன்னா பொங்கல், பூரி, மெதுவடை, இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய இந்த சட்னி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.